நிமிஷம் கண்களை மூடி எங்கள் தேவாதி தேவனை கத்தாதே கத்தரை ஆராதிக்க இங்கே வந்திருக்கிறோம். We are here to worship the living God. Hallelujah. ஒரு நிமிஷம் எங்கள் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எங்களை தாழ்த்தி அவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளுக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா நீ பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர். எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த இடத்தை எங்கள் முழுவதையும் ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை வைத்து என்ன செய்ய திட்டமாக இருக்கிறீங்களோ, உண்மை நாங்கள் எப்படி நாங்கள் தொழுது கொள்வோம்னு விரும்புகிறீங்களோ அதுக்கு எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டீ, மகளாக தெரிந்து கொண்டே, மகனாக தெரிந்து கொண்டே, மகளாக தெரிந்து கொண்டே. ராஜாக்களும் நாங்களே ஐயா சொல்லுவோமா, ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சொல்லுங்க, மகனாக மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ராஜாக்களும் இயேசுவே, அதனாலே அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவர், சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே. அதனால் உம்மை ஆராதிக்கின்றோம், உங்களை ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்,
ஏனென்றால் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொங்கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும், அல்லேலூயா, வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும், ஐயா எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமையும் துதியும், ஐயா எப்போதும் உண்டாகட்டும், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, அவர் எப்போதும் எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. அதனால் சொல்லுங்க, அவரை ஆராதிக்கிறோம், உங்களை ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே,
நன்றி 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 ஐயா, நன்றி ஆண்டவரே. எங்களை மகளாக தெரிஞ்சு கொண்டீங்களே, உமக்கு நன்றி. எங்களை சொந்த ஜனமாக ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி. உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உம்மை பாடுகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ போதுமானவர். இந்நாள் வரைக்கும் எங்களை கைவிடல அப்பா, இந்நாள் வரைக்கும் எங்களை கைவிடல ஆண்டவரை. நீங்க கையை பிடித்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் எங்களை சுமந்து கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. ஒரு ஆண்டவரை தகப்பன் சுமப்பதை போல எங்களை சுமந்தீங்களே, சுமந்தீங்களே. நன்றி 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 ஐயா, நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உம்மை பாடுகிறோம் ஆண்டவரே. நீ துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமை நிறைந்தவர் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரை உம்மை போற்றுகிறோம். பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக கொடுத்த அந்த அன்பை விட நாங்கள் எந்த அன்பை நாடி போழ்வோம் ஆண்டவரே. இந்த உலகம் கொடுக்காத சமாதானம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களை மகனாக மகளாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக எங்களை தெரிந்து கொண்டீங்களே. ஏனென்றால் உமக்கு ஊழியம் செய்ய, உமக்கு ஊழியம் செய்ய எங்களை தெரிந்து கொண்டீரே. நன்றி 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 ஐயா, நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல அநேக லீடர்ஸ் உருவாக்கப்படுறாங்க, தள்ளப்படுறாங்க. Yeah, there's many leaders in this world. ஆனா எல்லா லீடர்ஸையும் உண்டாக்கின ஒரு தலைவன் எங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இயேசு கிறிஸ்து. We have a leader. His name is Christ Jesus. Hallelujah. ஒன்றுக்கு நீங்க கவலைப்படாங்க, சந்தோஷத்தோடு கைதட்டி இந்த பாட்டு படிப்போம். எனது தலைவன் இயேசு ராஜன் இருக்கிறபடியா. ஹல்லேலூயா. நாங்க சோர்ந்து போக தேவையில்லை. கைதட்டி. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. சொல்லுங்க, எனது எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். எனது தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே.
மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். உற்சாகமா கை தட்டி. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம், இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். உற்சாகமாய் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இரண்டாவது நீதி தேவன், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன், எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து தினமும் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் உதடுகள் உம்மை துதிக்கும், எங்களுக்கு உதடுகள் உம்மை துதிக்கும் அப்பா. உம்மை ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களை இதயமா இருக்கிறீங்க ஆண்டவரே. இதயத்துக்குள் வாசம் செய்றீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே மகிழ்ச்சியானால் நிறைக்கிற தேவன் அப்பா. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே.
நீ நல்லவர், நீ நல்லவர், நீ போதுமானவர், நீ நீதியின் தேவன், நீ நீதியின் தேவன் அப்பா. வெற்றியின் வேந்த நீர் ஒருவரே அப்பா. ஹalleluya. எங்களுக்கு வெற்றி தருகிற தேவன் அப்பா. ஆண்டவர், நாங்கள் சோர்ந்து போன நேரம் எல்லாம் பலத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. ஓ, நாங்கள் சோர்ந்து போன நேரம் எல்லாம் பலம் தருகிற தேவன் ஆண்டவரே. ஓ ஆண்டவர், இருட்டான நேரத்தில் எல்லாம் வெளிச்சத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர், ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர் நீர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. அவரே ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். He is Alpha and Omega. ஹalleluya. அவர் உங்களுடைய விசுவாசத்தை தொடக்கினவர், முடிப்பார். அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஓட்டத்தை தொடங்கினவர் நிச்சயமாகவே முடிப்பார். ஹalleluya. நீங்க தச்சமையா இங்க இந்த இடத்துல வரல, அவருடைய குரலை கேட்க, அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய விருப்பத்தை கேட்க, அவருடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்கிற இடம் தான் இது. This is a place you can understand him. This is the time, this is the place where you can share your heart to God. இயேசு கிறிஸ்து யாரென்றா, அவர் இருதயம், அதாவது பரிபூரண இரக்கம் அன்பு நிறைந்தவர். Jesus Christ has the abundant mercy and grace. அவர் ஒரு யாரையுமே ஒதுக்குற தேவன் அல்ல. He never push you away from his presence. Yes, many times we face tribulation. அநேக நேரத்தில் நாங்கள் உபத்திரவத்துக்குள்ள போறது உண்மைதான். So many times we go through struggles in our life. ஆனா அதுல ஒரு பாடம் கற்றுக்கொள்றதுக்கு தான் ஒழிய அவரை மறுதலிக்கிறதுக்காக அல்ல. To learn a lesson, not to forsake him. ஒருதனை எதிர்க்கிறதுக்காக அல்ல. Not to put you down. ஒருதரை விரோதிக்கிறதுக்காக அல்ல. Not to go against another person. அந்த நாட்கள்ல நீங்க போன பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் தேவன் யாரென்று நீங்க அறிந்து கொள்றதுக்காக மாத்திரம்தான். The struggles you go through, with the reason he gave the struggles is to understand who our God is. நீங்க மனுஷனோட போராடுகிற போராட்டம் ஒன்றுக்கே பயனற்றது. The struggles you have with another human being is not going to give you any answers. விரோதங்கள், பகைகளால நீங்க ஒன்றுமே சாதிக்க முடியாது. You cannot have you cannot achieve anything with having enmity with others. இந்த கர்த்தர் சொல்லுகிற, நான் அன்பா இருக்கிறது போல as I am in love, நீங்களும் ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுங்க. As I love my Father, you love one another. அன்பு இல்லாதவன் தேவன் உடையவன் அல்ல என்று வசனம் சொல்கிறது. So those who have no love, they are not having God's presence in their life. இங்க எவ்வளவு ஆராதிக்கலாம், துதிக்கலாம், இங்கே முன்னுக்கு பின்னுக்கு என்ற ஒரு இடம் ஒன்று இல்ல. There's no division in this place. கர்த்தர் ஒருவரே கர்த்தர். He is the Lord. அவர் அன்பாகவே இருக்கிறார். He is love. இதை யார் புரிந்து இருந்திருக்கிறார்களோ அவருக்கு பரிபூரண ஆசீர்வாதம் வந்து சேரும். Those who understand this secret, they will have abundant blessings. மன்னிப்பெல்லாம் இயற்கையாவே வரும். The forgiveness should come. நாங்களாம் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. It should not come by somebody pressurizing you. ஒருதனை பார்க்கும்போது இரக்கம் வந்துடும். So that's when you see another person, you need to have the mercy. தயவு வந்துடும். So then the favor will come there. இதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. This is Jesus Christ. இது உங்கள இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God expects this from you. அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து கர்த்தரை நாங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். That's the reason we are here to worship the Lord. என்னத்துக்கு என்றால், ஆண்டவரே, என்ன நீங்க சந்திச்சீங்களே, என்ன நீங்க சந்திச்சீங்களே அப்பா. You met me, Lord. ஒன்றுக்குமே உதவாத அநேகரை நான் பழிவாங்கின நாட்கள் உண்டு. So many times I went against the people and I had the revenge against him. அநேக நாள் வெறுப்புல இருந்த நாட்கள் உண்டு. So many times I had that bitterness against other people. என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி, அமைதி ஒன்றுமே இல்லாத நாட்கள் உண்டு. There were struggles in my life. I had that bitterness and I couldn't sleep so many times. அந்த நாட்கள்ல நான் நினைத்து பார்க்கும்போது என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிப்பேன். Now I can see God has done great things, therefore I praise him. மன்னிக்க முடியாதவர்களை எல்லாம் மன்னித்தேன். I was able to forgive those who I hated those days. இரக்கம் பெற்றுக்கொள்ள முடியாத விருந்தர்களுக்கெல்லாம் இரக்கம் கொடுத்தேன். I gave mercy to those who are not worthy to have mercy. இது நான் செய்யலைங்க. I didn't do that. ஆவியானவர் எனக்குள்ள தேவனபடியா. The Holy Spirit who is dwelling in me, he did that one. மேன்மை பாராட்ட எங்கட ஒன்றுமே இல்லப்பா.
That's nothing we can say we did எல்லாம் it. நீங்க தந்தீங்க என்று சொல்றார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? So we can say, God, you gave this. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say? எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say, என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், my God saved me? அதன் நிமித்தம் நான் ஒருவனை மன்னிப்பேன். In that reason, for that reason, I will forgive them. அவருடைய அன்பு நிமித்தம், அவருடைய குமாரனை எனக்கு தந்தது நிமித்தம், Because of His love, because of the love of Jesus Christ. நான் ஒருவனை தாழ்த்தி கதைக்க மாட்டேன், Hallelujah. ஒருவனை வெறுக்க மாட்டேன். I will not forsake other people. இங்க இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீங்க. Everyone is in one in Jesus Christ. நாங்க படித்த பாட்டு போல மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். He has chosen us as His son and daughters. யாரெல்லாம் இங்க மகனாக மகளாக இருக்கிறீங்க? How many of you are His son and His daughters? அவரை நோக்கி பாருங்க. Let's look at Him. He is Alpha அவரே Alpha and Omega. Omega. You are Alpha and Omega. We worship you. You are worthy to be praised. You are Alpha and Omega. Hallelujah. We worship you, our Lord. You are worthy to be praised. We give you glory. We give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. We give you. We give you all the glory. Hallelujah. We worship you, our Lord. You are worthy to be praised. Let us all lift up our hands. Hallelujah. We give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. கைகளை உயர்த்தி we give you all இயேசுவே glory. Hallelujah. We worship you, our Lord. You are worthy to be praised. Hallelujah. We give you all, இயேசுவே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Oh, we give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. Hallelujah. ஓ ஹalleluya. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீரே ஆதியும் அந்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீ திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அப்பா.
ஆண்டவரே உம்மை போல தேவன் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எங்களை நடத்துகிற தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்களை நடத்துபவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் ஆதியும் அந்தமுமானவர், எங்களை விரும்புகிற தேவன், எங்களை நேசிக்கிற தேவன், எங்களை அரவணைக்கிற தேவன். உம்மை போல தேவன் இல்லை. We give you the glory, we give you the glory. There is no one like you, Lord. There is no one like you, Lord. Oh, hallelujah, hallelujah. Lift up your voice and praise Him, praise Him, praise Him, praise Him, Lord. We praise you, Lord. As a church, we praise you. We thank you, Lord. There is no one like you. There is no one like you, Lord. There is no one like you. உம்மை போல எங்களை நேசிக்க யாருமே இல்லப்பா. உம்மை போல யாரும் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல, எங்களுக்கு எவரும் இல்ல ஆண்டவரே. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah, oh rabashe karare. Oh, we worship you, you are worthy to be praised. Hallelujah. Oh, we give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. நான் உம்மை துதிப்பேன். ஹalleluya. நான் உம்மை துதிப்பேன். என் வாழ்நாள் எல்லாம் உம்மை போற்றி புகழுவேன். நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். என் வாழ்வில் நோக்க உம்மை ஆராதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். என் வாழ்வில் நோக்க thank you, Lord. We thank you, Lord. We praise you, Master. We praise you, Lord. We praise you, Lord. We praise you, Lord. Praise Him, praise Him, praise Him. Hallelujah. Now is your chance. Now is your chance. உங்களுடைய தருணம். அவரை துதிங்க, ஆராதிங்க. எஸ் எஸ் ஆவியானவரே, ஒவ்வொரு பேரையும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிப்போம், எக்காலத்திலும் உம்மை நாங்கள் துதிப்போம், எல்லா நேரத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம். வாழ்வோ தோல்வியோ, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் உம்மை துதிப்பேன், உம்மை ஆர்ப்பரிப்பேன், உம்மை தொழுது கொள்ளுவேன். என்னுடைய பிரச்சனைகளின் முன்னால வர முடியாது ஆண்டவரே. நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிக்கிறது மாத்திரமே என் வாழ்வில் நோக்கம். ஹalleluya, 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 ஹalleluya. ஐசாயா 58:11 இப்படியா சொல்கிறது. Isaiah 50:11 says like this. Surely there's a reward for the righteous. Surely He is a God who judges in the earth. Hallelujah. அப்ப நிச்சயமாக நீ நம்பி இருங்க, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். God will lead you all the time. வறண்ட நிலத்திலே அவர் எங்களை நடத்தி கொண்டு போகிற ஒரு தேவன். ஹalleluya. He can lead you through the desert as well. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது எப்படியாய் அதிசயமாக கர்த்தர் நடத்தினார். God led the Israelites in a marvelous way. சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறான்,
Psalmist is saying like this. என்னுடைய மூப்பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், ஆனால் அவர்கள் வெட்கப்பட்டு போகல. My forefathers trusted you. ஒருவேளை They were இந்த not நேரத்தில் ashamed. They were not ashamed. ஒரு நேரத்துல இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத நேரம் இருந்தா, Maybe here in a hopeless situation. வசனத்துல இருக்கிற மூப்பிதாக்களை நினைத்து பாருங்க. Just think about the forefathers. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். Abraham trusted God. அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று வசனம் It சொல்லுது. was righteous for him. ஹல்லேலூயா. அதே போல சோர்ந்திருக்க நாங்கள் அழைக்கப்படலை. எஸ், அதுல அநேக உபத்திரவங்கள் கண்ணீர்கள் வரும். எஸ், அந்த நேரத்துக்கு எஸ், அது உண்மைதான். ஆனா அது நிரந்தரம் அல்ல. So the tears and sorrows are not permanent in your life. உங்களுக்கும் எனக்கு நிரந்தரம் என்னென்ற தேவனுடைய வார்த்தை. So the only thing permanent in our life is the word of God. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலக்குற எந்த காரியம் என்றாலும் அதை தள்ளி விடுங்க. Hallelujah. Anything come against the word of God, just push it away. எங்களுக்கு தேவை ஆபிரகாமுடைய விசுவாசம். The only thing we need is the faith of Abraham. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்த விசுவாசம். So Jesus Christ gave that faith in our life. அந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். That faith will make you to succeed in this world. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? Amen. Amen. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். என் ஆத்துமாவை திருப்தி கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி தீப சொல்லை நாடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி தீப சொல்லை நாடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். என்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். என்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை கரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். என்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். என்னை நன்றியுடன் பாட. சொல்லுங்க தொடர்ந்து. தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி தீப சொல்லை நாடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி தீப சொல்லை நாடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். என்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். என்னை சுற்றிலுமே
தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் சபையை கைவிட மாட்டார். எங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார், எங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். எங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் சபையை கைவிட மாட்டார். எங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார், எங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். எங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, ஹல்லேலூயா. தொடர்ந்து துதி செய் மனமே, துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மனமே, என் தேவன் உயிரோடு இருக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்த அதே ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறபடியாய் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். உயிர்த்திருக்கிறார், உயிர்த்தெழுந்திருக்கிறார் நம்முடைய இயேசு கிறிஸ்து. மரித்தார், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், என்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், என்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு. ஹல்லேலூயா. தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நின்றவனுமா சங்கீதம் 118 வாசிப்போம். Let's all read from Psalm 118.